நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கே போட்டிருக்காங்கன்னா, மாவட்ட நல்வாழ்வு சங்கத்துக்கு கீழே தான் இந்த வேகன்சி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும். 6 விதமான பதவிகளுக்கு கிட்டத்தட்ட 23 வேகன்சிஸ் அவங்க போட்டிருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில் தான் இந்த வேகன்சிஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணுறாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/2/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் 40,000 வரையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிப்ளமோ, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு நிறைய கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தனியாக வயது வரம்புன்ட்டு எதுவும் கொடுக்கல, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா மாவட்ட நலச்சங்கம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் அரசு சிவகங்கை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆயுஷ் பிரிவுகளில் காலியாக உள்ள மருத்துவ அலுவலர் ஆயுஷ், மருந்தகர் சித்தா மற்றும் ஆயுர்வேதா, பல்நோக்கு பணியாளர்கள், தசை நார் சிதைவு மஸ்குலோ ஸ்கெலட்டன் திட்டத்தின் கீழ் சித்த மருத்துவர், சிகிச்சை உதவியாளர்கள் ஆகிய பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரியதுக்கு தான் அவங்க வந்து விண்ணப்பங்கள் வரையிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் கொடுத்து அந்த பதவி வந்து எந்த இடத்துல வேக்கன்சிங்கிறதை மென்ஷன் பண்ணி பணியிடங்களுடைய வேக்கன்சி எவ்வளவுங்கிறதும் கொடுத்து அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் எவ்வளவுன்னு சொல்லி, அதே போல் இன சுழற்சி அடிப்படையில் எந்த கேட்டகரியில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் ஆயுஷ், மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுஷ், இது வந்து 2 வேகன்சி போட்டிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி ஒரு MDS சொல்லியிருக்காங்க. 1 to 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டர் ஆர் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும். எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஃப்ளூயன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் போத் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் எஸ்பெஷலி தோஸ் ரிலேட்டட் டு MS ஆஃபீஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் இன் அ டீம், டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதற்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 34,000 சொல்லியிருக்காங்க. சுழற்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ப்ரையாரிட்டி வந்து ஒரு வேகன்சி, SCA ப்ரையாரிட்டி ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக மருந்தகர் டிஸ்பென்சர், ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா ஆயுர்வேதா இன்டகிரேட்டட் ஃபார்மசியில் சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா அதாவது பர் டேக்கு வந்து அவங்க 750 ரூபா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான சுழற்சி என்ன சுழற்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ப்ரையாரிட்டி 1, SCA ப்ரையாரிட்டி 1, MBC அண்ட் DNC ப்ரையாரிட்டி 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக பல்நோக்கு பணியாளர்கள் மல்டிபர்பஸ் ஒர்க்கர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ், 10ஆம் வகுப்பு தேர்ச்சியின்மை அல்லது அதற்கு கீழ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பர் டேக்கு வந்து 300 ரூபா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன சுழற்சி என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய இருக்கனால இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து GT, SCA, MBC, BC இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஆயுஷ் ஆலோசகர் ஆயுஷ் கன்சல்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே போல் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் ஆர் MDS சொல்லியிருக்காங்க. 1 to 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டர் ஆர் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும். எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஃப்ளூயன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் போத் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் எஸ்பெஷலி தோஸ் ரிலேட்டட் டு MS ஆஃபீஸ். எபிலிட்டி டு ஒர்க் இன் எ டீம். ஓகேவா? ஸோ டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ₹40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன டர்னில் வந்து அந்த வேகன்சிங்கிறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளர் ஆன் ஆர் பென், தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் மேல் ஆர் ஃபீமேல், மஸ்குலோ ஸ்கெலட்டல். ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சேலரி 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன சுழற்சி எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையும் இன சுழற்சி பேஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆயுஷ் மருத்துவர் சித்தா, ஆயுஷ் டாக்டர் சித்தா மஸ்குலோஸ்கெலட்டல்,
இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே போல் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி ஆர் எம்டிஎஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் தான் நம்ம மேலே சொன்ன மாதிரியே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான வேகன்சியும் இங்கே 3 ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து அவங்க என்ன சுழற்சி அடிப்படையில் பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் சிவகங்கை மாவட்ட வலைதளம் இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் சிவகங்கை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்திலும் விண்ணப்பம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்தில் வந்து 14/2/2024 மாலை 5 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமோ கிடைக்கும்படி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.